அப்பா, போச்சு, எல்லாம் போச்சு. இத்தனை வருஷமா நான் கஷ்டப்பட்டு காப்பாத்தி வச்சிருந்த எல்லா நல்ல பேரும் வீணா போச்சு. அம்மா சொன்ன டைம்குள்ளதான் நீங்க செயினை கொண்டு போய் ஒப்படைச்சிட்டீங்களேப்பா. அதனால அம்மா உங்களை தப்பா நினைக்க மாட்டாங்கப்பா. எப்போ 24 மணி நேரத்துல பரம்பரை செயின் வந்தாகணும்னு சொன்னாங்களோ அப்பவே அவங்க மனசுக்குள்ள என் மேல சந்தேகம் வந்துடுச்சுமா. அம்மா சொன்ன அந்த வார்த்தை இன்னும் என் நெஞ்சுக்குள்ள ஊசியால குத்துற மாதிரி இருக்குமா. அம்மா சொன்ன அந்த வார்த்தைக்கு அப்பா இவ்ளோ ஃபீல் பண்றாரே. அப்பா கொடுத்தது ஒரிஜினல் செயின் இல்ல, போலின்னு தெரிஞ்சா அம்மா தன்னை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு நினைச்சு ரொம்ப வேதனைப்படுவாரே. அதை இவரால தாங்கிக்கவே முடியாது. அதான் மாமா அப்பா கிட்ட போலி செயினை பத்தி சொல்ல வேண்டாம்னு சொல்லிருக்காரு. அகிலா அம்மாவையும் நான் சாமியாத்தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். ஆனா பரம்பரை செயின் விஷயத்துல அந்த சாமி மனச கல்லாக்கிக்கிட்டு என் மேல சந்தேகப்பட்டு கெடு விதிச்சுது. ஆனா கோயில்ல இருந்த சாமி கிட்ட என் வேதனைய சொன்னேன். ஆனா சாமி கல்லா இருந்தாலும் என் மேல கருணை காட்டி அந்த செயினை திருப்பி கொண்டு வந்து கொடுத்துருச்சு. என்னப்பா சொல்றீங்க? 24 மணி நேரத்துக்குள்ள அந்த செயின் திரும்ப வரணும்னு அம்மா சொன்னதோ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதனால கோயிலுக்கு போய் அம்மன் கிட்ட அம்மா சொன்ன கெடுவுக்குள்ள காணாம போன செயினை கொண்டு வந்து சேர்த்துடுன்னு சொல்லி நான் வேண்டிக்கிட்டேன். நான் வேண்டிக்கிட்ட மாதிரியே அந்த செயினை திருப்பி கொண்டு வந்து என்கிட்ட சேர்த்துடுச்சு. அம்மன் என்ன கைவிடல, காப்பாத்திடுச்சு. ஆமாப்பா, உங்களோட சாமியும் என்னோட சாமியும் சேர்ந்துதான் செயினை திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கு. நான் அம்மன் கிட்ட வேண்டிக்கும் போது பரம்பரை செயின் திரும்ப கிடைச்சிடுச்சுன்னா உன் கல்யாணத்துக்காக நான் சேர்த்து வச்சிருக்கிற பணம் நகைகளை அம்மனுக்கு காணிக்கையா கொடுக்கறேன்னு வேண்டிக்கிட்டேன். என் வேண்டுதலை நிறைவேற்றுறதுல உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? என்னப்பா இப்படி கேட்டுட்டீங்க? வேண்டுதல் காணிக்கையை தாராளமா செலுத்துங்கப்பா, அதுல எனக்கு சந்தோஷம்தான். நல்லதுமா, நான் வேண்டிக்கிட்ட மாதிரி அம்மனுக்கு காணிக்கையை செலுத்திடுறேன். அங்க என்ன நடக்குதுன்னே தெரியலையே. பரம்பரை செயின் வரஜாமா கையில தான் இருக்குன்னு மாமா நிரூபிக்கிறதா சொன்னாரு. போய் பார்க்கலாம். சரிப்பா, நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன். ஆண்டி, அகிலா சொன்ன 1 hour டைம் முடிய போகுது. ஆதி சொன்ன மாதிரி நிரூபிச்சிருவாரா? அதெல்லாம் ஒண்ணும் நிரூபிக்க முடியாது மித்ரா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. அத்தை, பெரியத்த வராங்க. ஜோடியாத்தான் சுத்துறீங்களா? ஆதி, நீ சொன்ன டைம் முடிஞ்சு போச்சு.
ஆதாரம் கிடைச்சதா? பரம்பரை செயின் யார்கிட்ட இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். பரம்பரை செயின் சித்தி கிட்ட தான் இருக்கு. ஆதி, என்ன இது? நீ பாட்டுக்கு சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. அக்கா, எல்லாரும் தான் வந்து என் ரூம சோதனை போட்டு பாத்தீங்கல்ல, அங்கதான் செயின் இல்லையே. செயின் உங்க ரூம்ல இல்ல சித்தி, உங்க பேங்க் லாக்கர்ல தான் இருக்கு. பேங்க் லாக்கர்லையா? அக்கா, ஆதி என்ன சொல்றான்னு எனக்கு புரியலக்கா. என் மேல பழி போடணுங்கிறதுக்காகவே இல்லாத கதையில என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்கா. மா, இந்த ஆடியோ கொஞ்சம் கேளுங்க, உங்களுக்கே புரியும். ஹலோ, நான் ஆதி கடவுள் வனஜா பேசுறேன். சொல்லுங்க மேடம். பேங்க் மேனேஜர் தானே பேசுறது? வணக்கம் மேடம், நான் மேனேஜர் தான் பேசுறேன். சொல்லுங்க. நம்ம பேங்க்ல ஏதோ திருட்டு நடந்து போச்சு, லாக்கர்லாம் உடைச்சிட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். எல்லா லாக்கரும் டேமேஜ் ஆகல மேடம், ஒரு சில லாக்கரை மட்டும்தான் உடைச்சிருக்காங்க. லாக்கர்ல இருந்த நகை பணம் லிஸ்ட் எல்லாம் எல்லார்கிட்டையும் கேட்டிருக்கோம். நீங்களும் உங்க லாக்கர்ல இருக்கிற லிஸ்ட் எல்லாம் கொடுத்துருங்க மேடம். லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாச்சுங்க. அந்த லிஸ்ட்ல எங்க பரம்பரை செயின் விட்டு போச்சு. காலையில தான் நான் வந்து செயினை லாக்கர்ல வச்சேன். அதுக்கப்புறம் தான் திருட்டு போயிடுச்சுன்னு சொன்னாங்க. அதான் லிஸ்ட்ல அந்த செயினை சேர்க்க மறந்துட்டோம். ரொம்ப முக்கியமான செயின் சார் அது. நீங்க லிஸ்ட்ல இல்லங்கிறதுக்காக அதை விட்டுறாதீங்க. எங்க முன்னோர்கள் போட்டிருந்த சென்டிமெண்ட் செயின், அதை மிஸ் பண்ணிட கூடாது. எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க. ஓகே மேடம், உங்க லாக்கர் என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு தெரியல, நீங்க வாங்க நேரா பாத்துக்கலாம். போனு குரலுமா மாட்டிக்கிட்டேன். அக்கா, கேட்டீங்களாக்கா? அச்சு அசலா அப்படியே என் குரல் மாதிரியே இருக்குல்லக்கா. யாரோ நல்லா மிமிக்ரி பண்றவங்கள வச்சு என்ன மாதிரியே வாய்ஸ் பேச வச்சிருக்காங்கக்கா. ஆதிக்கு என்ன என் மேல இவ்ளோ கோவம்னு தெரியல. இப்படி எல்லாம் ஏற்பாடு பண்ணி என்ன பழி வாங்க நினைக்கிறான். நான் அந்த பேங்க் மேனேஜர் கிட்ட எல்லாம் பேசவே இல்லக்கா. நீங்க இதெல்லாம் நம்பாதீங்க. நீங்க இப்படி சொல்லுவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் நான் பேங்க் மேனேஜரை சாட்சி கூட்டு வந்திருக்கேன். அருண், அவர் உள்ள கூட்டு வா. இந்த ஆள் இங்க வர்றான். வணக்கம் மேடம். வணக்கம். வனஜா உங்ககிட்ட போன்ல பேசினது உண்மைதானா? உண்மைதான் மேடம். ஐயோ, பத்த வச்சுட்டானே. நான் பேசவே இல்லக்கா. ஆக்சுவலா எங்க பேங்க்ல திருட்டு எதுவும் நடக்கல மேடம். ஆதி சார் தான் என்கிட்ட வந்து பரம்பரை செயின் விஷயமா நடந்ததை சொல்லி உண்மையை கண்டுபிடிக்க உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டாரு. அருண் சார் எங்க பேங்க்ல திருட்டு நடந்ததுன்னு போன் பேசுனது எல்லாமே செட்டப் தான் மேடம். அதுக்கப்புறம் வனஜா மேடம் எனக்கு போன் பண்ணதை ரெக்கார்ட் பண்ண சொன்னது ஆதி சார் தான் மேடம். சித்தி கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்கு தாமா இந்த செட்டப் நாடகம் எல்லாம். எனக்கு ஒண்ணுமே புரியலையே. இப்ப சித்தி வந்து பேங்க் லாக்கர் ஓபன் பண்ணிட்டோம். அதுல பரம்பரை செயின் இருக்கா இல்லையான்னு பாத்துடலாம். கரெக்ட் ஆதி. வனஜா, அக்கா, நீ மட்டும் என் கூட வா. நான் கும்பிட்ட 2 சாமியில ஒரு சாமி என்னை கைவிட்டப்போ
என்னை காப்பாத்தணும் உன் முன்னாடி வந்து நின்னு கையெடுத்து கும்பிட்டு வேண்டிக்கிட்டேன். என் மேல கருணை காட்டி நான் வேண்டிக்கிட்டதை நிறைவேற்றி கொடுத்துட்டேன். நானும் உங்ககிட்ட வேண்டிக்கிட்ட மாதிரி என் வாக்க காப்பாத்த என் பொண்ணு கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சிருந்த நகை பணத்தோட வந்திருக்கேன். என்னோட இந்த காணிக்கையை ஏத்துக்கிட்டு எனக்கு அருள் புரியணும் தாயே. ம். உங்க லாக்கர் கீயை கொடுங்க மேடம். ம். ம். என்ன சித்தி அப்படி யோசிக்கிறீங்க? லாக்கர் கீயை மேனேஜர் கிட்ட கொடுங்க. உண்மை என்னன்னு எல்லாருக்கும் தெரியணும்ல. கொடுங்க மேடம். தரேன். லாக்கர் கீயை மேனேஜர் கிட்ட கொடுங்க. சித்தி, சுந்தர வீட்டுல இருந்த இந்த பரம்பரை செயின் எப்படி உங்க லாக்கருக்குள்ள வந்துச்சு? ஆதி உன் மேல பழி போடுறதுலயே குறியா இருக்கான்னு சொன்னியே, இப்போ என்ன சொல்ல போற? நான் உன்னை எத்தனை முறைதான் தண்டிக்கிறது, எத்தனை முறைதான் கண்டிக்கிறது. ஒவ்வொரு தடவையும் இனிமே நான் இப்படி தப்பு பண்ண மாட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு கெஞ்சிறேன். ஆனா திருந்தாத ஜென்மமாவே இருக்கியே, உன்னெல்லாம் என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. என் எதிரில நிக்காத, முதல்ல போ இங்க இருந்து. உன்னை வீட்ல வந்து வச்சுக்கிறேன், போ.
பார்வதி. நீயும் உங்க அப்பாவும் மனசு அளவுல ரொம்ப காயப்பட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் பார்வதி. பரம்பரை செயின் காணோன்னு சொன்னதும் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆயிட்டேன். அந்த கோவத்துல ஆத்திரத்துல உங்க 2 பேர்கிட்டயும் நான் கொஞ்சம் கடுமையா நடந்துக்கிட்டேன். என்னதான் கோவம் ஆத்திரம் இருந்தாலும் வார்த்தைகள்ல நிதானத்தை இழக்க கூடாதுன்னு நான் இப்ப புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நைட் கிச்சன்ல வச்சு கூட உன் மனசை நான் ரொம்ப காயப்படுத்திட்டேன். எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இப்போ உன்கிட்ட வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன் பார்வதி. என்னம்மா இது, நீங்க பெரிய வார்த்தையெல்லாம் சொல்லிக்கிட்டு என்கிட்ட உங்களுக்கு இல்லாத உரிமை வேற யாருக்குமா இருக்கு? நீங்க எப்பவுமே கம்பீரமா இருக்கணும். உங்களை அப்படி பார்க்கதான் எனக்கு பிடிக்கும். இந்த செயின் என்கிட்டே இருக்கட்டும். ஓகே மேடம். போலாமாதி? இல்லம்மா, நீங்க முன்னாடி போங்க. இங்க கொஞ்சம் ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு, முடிச்சுட்டு வந்துடுறேன். ம். நான் சொன்ன மாதிரியே அம்மா எல்லாத்துக்கும் உங்ககிட்ட வருத்தம் தெரிவிச்சிட்டாங்க பத்தியா? இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? சந்தோஷம்தான் மாமா. ப்ரோ, அம்மா வெளியே வெயிட் பண்றாங்க, போலாமா? போலாம். ம். நீங்க வந்துருங்க.